வாழ்த்தி மகிழ்வோம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜேம்ஸ் அலன் அவர்கள் தொகுத்து வகுத்த இந்த ஒவ்வொரு நாளுக்கும் உண்டான அந்த சிறப்பாக மார்ச் 28ஆம் தேதி பதிவினை காண்போம். ஒரு சொல்லில் கூற வேண்டுமென்றால் நேசி என்று கூறலாம். நேர்மையே சிறப்பு. நேசிப்பது நேர்மையாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு பக்குவமான நிலை. குற்றம் சாட்டுவதையும் கண்டிப்பதையும் விட நேசிப்பது நல்லது. நல்வினை சீற்றம் என்று அழைக்கப்படுவது உணர்ச்சியின் வெளிப்பாட்டில் உள்ளது. அது நேர்மையாக தோன்றுகிறது. ஆனால் நடத்தை பற்றிய உயர்ந்த கருத்தாக்கத்தில் இருந்து பார்த்தால் அது நேர்மையானது அல்ல. வெளிப்படையாக அநீதி இழைக்கப்பட்ட ஒரு நபருக்கு நம் இரக்கம் தேவை. ஆனால் தவறு செய்பவருக்கு இன்னும் அதிக இரக்கம் தேவை. ஏனென்றால் அவர் அறியாமையால் துன்பத்தின் களஞ்சியத்தை தனக்காக வைக்கிறார். அவர் விதைத்த தவறை அறுவடை செய்ய வேண்டும். தெய்வீக கண்ணோட்டம் அதன் முழுமையிலும் அழகிலும் உணரப்படும் போது கோபமும் அனைத்து வகையான உணர்ச்சிகளும் நம் மீது எந்த செல்வாக்கையும் செலுத்துவதையும் செலுத்துவதை நிறுத்துகின்றன என பதிந்துள்ளார். அவர் பதிந்துள்ள தமிழ் மொழியில் கூற வேண்டுமெனில் அவர் பதிந்துள்ளதை மார்ச் 28ஆம் தேதி பதிவினை நேசி என்று நேர்மையே சிறப்பு என்று கரந்துரை சொல்லாகம் கூறி பதித்த ஆங்கில பதிவினை காண்போம். We can say it in a simple words in acrostic: lover, living on to various expression, right? Yes. Lover, we can say, living on to various expression, right? Yes. It's better to love than to accuse and denounce. Better to love than to accuse and denounce. There is that outburst of passion which is called righteous indignation, and it appears righteous, but looked at from a higher conception of conduct, is seen to be not righteous. A person that is apparently wronged requires our pity, but the one who wrongs requires still more our compassion. For he is ignorantly laying up for himself a store of suffering. He must reap the wrong he is sowing. When divine compassion is perceived in its fullness and beauty, indignation and all forms of passion cease to exercise any influence over us. What he says on March 28th, we can say it in acrostic: lover, living on to various expression, righteous. மார்ச் 28ஆம் தேதி தமிழ் பதிவாக ஒரு சொல்லில் கூற வேண்டுமெனில் நேசி நேர்மையே சிறப்பு என கூறலாம் என பதிந்து இன்றைய 28ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பதிவினை நிறைவு செய்வோம். நன்றி.